அரசியல் என்பது அன்றாடம் நாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு பாடம். இந்த தேசத்தின் பெயர் தாய்நாடு. பேசும் மொழிய தாய்மொழின்னு சொல்வோம். ஓடும் நதிக்கெல்லாம் பெண்களின் பெயர்கள். தெய்வங்களில் பாதி பெண்கள். சொல்ல போனால் பெண்கள் அத்தனை பேருமே தெய்வங்கள். அப்படிப்பட்ட இந்த நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய தாய் தமிழ் மண்ணில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய பாதுகாப்பு அவர்களிடம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? இதோ இந்த மேடையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் அண்ணன் CTR நிர்மல்குமார் அவர்கள் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு பேச வருகிறார். வருக வருக. இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை புரிந்து தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் ஒரு கட்சியின் ஆணிவேராக இருக்கும் ஒன்றியம், நகர, பேரூர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கட்சி தொடங்கப்பட்ட பிறகு சந்திக்க போகும் முதல் தேர்தல், இந்த முதல் தேர்தலுக்கான செயல் வீரர் கூட்டத்திற்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக இருக்கும். எப்படி 77 ஆட்சியை பிடிச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கருணம் அமைஞ்சதோ, அதே மாதிரி 2026 ஆட்சியை மாற்றம் நடக்க போகிறது. அதுவும் வரலாற்றில் அடுத்த 100 வருடங்களுக்கு பதிய போகும் ஒரு தேர்தலாக, அந்த தேர்தலுக்கான செயல் வீரர் கூட்டமாக இது இருக்க போகிறது. இந்த தயாரிப்பு பணிகள் கடந்த 4-5 மாதங்களாக நம்ம நடந்துட்டு வருது. இதில் 24,300 கிளைகளை வெற்றிகரமாக ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண ஒரே கட்சி நம்மளதான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வருடத்தில் பல கட்டங்களில் பொதுச் செயலாளர் மற்றும் இங்க இருக்க மாவட்ட செயலாளர் அனைவரும் உங்க எல்லாருக்கும் தெரியும், கட்சியோடைய கிளை கழகத்தை பிரிச்சு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ற பணிகள்ல மிகவும் கடினமான பணிகள்ல 3 மாதங்களில் வெற்றிகரமாக முடிச்ச ஒரே கட்சி நம்ம தான். அதுல நிறைய பேர் என்ன இப்ப கிளையை பிரிச்சுட்டோம், அத உடனே என்னுடைய கிளையை 2ஆக பிரிக்கப்பட்டது. கண்டிப்பாக தேர்தல் பணிக்காக நீங்கள் அனைவரும் செய்த பணி இந்த 2026 தேர்தலில் வெற்றிகரமாக எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு பாருங்க. ஒரு தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மக்களை எப்படி சந்திக்க போறோம்ன்றதுதான். நம்ம கட்சிக்கு இருக்கிறதுலே சுலபமான பணி அது ஒண்ணுதான். ஏன்னா நீங்க பல தேர்தல்களில் பார்த்திருப்பீங்க, ஒரு வேட்பாளர் போறதுக்கு முன்னாடி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தயாரிப்பு பணிகள் நடந்துடும். இப்போ உங்களுடைய தெருவில் ஒரு வேட்பாளர் வர்றாருன்னா முதல்ல அந்த கட்சி திமுகவோ அதிமுக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் நிற்பார்கள். அங்க இருக்கிற எல்லாரையும் தயார் பண்ணுவார்கள். எந்த வீட்லயும் வரவேற்பு இருக்காது. நீங்க அந்த வீட்டு ஓனர் கதவை திறந்துக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க 2 பேர் நின்று அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாம வரவேற்பு கொடுப்பார்கள். அனைத்தையும் ஒரு செட்டப்பாக, ஒரு நாடகமாக ஒவ்வொரு தெருவிலும் ஒரு வேட்பாளருக்கு வரவேற்பு தயாரிப்புகளையே ஒவ்வொரு கட்சியும் நாடகமாக செய்து வரும். இப்படிதான் இந்த தேர்தலில் இதுவரைக்கும் 20-30 ஆண்டுகளாக நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆனால் நீங்கள் களத்திற்கு போறப்ப ஒவ்வொரு வீட்டிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். மற்ற கட்சிக்கெல்லாம் எது கஷ்டமான பணியோ அது ரொம்ப சுலபமான பணியோ அது ஒண்ணு இல்லை, நம்மளுடைய தலைவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். இப்ப மேடையில் எல்லாரும் பேசினாங்க, வியந்து பேசினாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினார்கள், அண்ணன் அனைவரும் பேசினார்கள். என்ன சொன்ன ஒரே விஷயம், அனைவருடைய வாழ்நாளிலும் இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு தலைவருக்கு கொடுக்கும் வரவேற்பு நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. இது முற்றிலும் உண்மை. ஏன்னா இது களத்துல நின்று பணியாற்ற போற, ஏன்னா நீங்க தான் களத்துல நின்று தேர்தலை நடத்த போறவர்கள் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா மாநிலத்திலிருந்து மாவட்டத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், மாவட்டத்திலிருந்து ஒன்றிய நகர கழக செயலாளர் உங்களுக்கு தான் வரும். நீங்க தான் களத்தில் நின்று தேர்தலை சந்தித்து தேர்தலை முடிக்க போறவர்கள் நீங்கள் தான். கட்சியோட அடிமட்ட பேஸ் நீங்க தான், செயல் வீரர்கள் நீங்க தான், தேர்தலை சந்திக்க போறீங்க, நீங்க தான் மக்களையும் சந்திக்க போறீங்க. உங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்குன்னு. எந்த தயக்கமும் வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னென்ன எப்படி இருக்கும் எந்த தயக்கமும் வேண்டாம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்கிட்ட கேட்டாரு, எவ்வளவுங்க நீங்க ஓட்டு வாங்குவீங்கன்னு. நான் அவர்கிட்டயே திரும்ப கேட்டேன், எத்தனை ஓட்டு எங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அவர் சொன்னாரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்னு. சரி, எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு தமிழகத்துல? 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு, 25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. சரி, ஒரு 25 லட்சத்தை கழிச்சிருங்க, 2 கோடி வீட்டில் ஒரு ஓட்டு விழுந்தால் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுவே 40% கடந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். யாரு? எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி. ரியாலிட்டி தெரியாம எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள், மற்ற கட்சிகள் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்று. ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, முக்கியமாக பெண்கள் கடந்து வர பாதைகள் ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முக்கியமா ஒவ்வொரு இல்லத்திலும் முன்னாடிலாம் ஸ்கூல்ல பசங்க படிக்க போனாங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு அவன் எப்ப காலேஜ்ல போவான், வேலையை முடிப்பான், அவனுக்கு எப்ப வேலைக்கு வாங்கி கொடுக்கணும் இருப்பாங்க. ஆனால் இன்று 5வது மேல படிக்கிற பசங்களை பார்த்து பயப்படும் பெற்றோர். ஏனால் போதை பழக்கம். சமீபத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு, நீங்களும் உங்களுடைய பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இல்ல மற்ற பள்ளிகளில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் பாருங்க. எல்லா இடத்திலும் மேல ஒரு சின்னதா ஒட்டி இருக்கு. என்னன்னு கேட்டா அதாங்க கூலிப்புங்கிறாங்க. அது என்னதுங்க கூலிப்புனா? இது ஒரு குட்கால ஒரு வகையாம். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே குட்காவை கொண்டு சட்டசபையில் போய் அப்போது பேசியவர், இந்த 5 வருடமா குட்காவை ஒரு நொடி கூட கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் இன்று பள்ளிகள் வரை குட்காக்கள் புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. அப்ப பெற்றோருக்கு, ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பசங்களை வெளியில அனுப்பிட்டு போறோம், அவன் எப்படி வருவான்னு தெரியாமல் பயந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு மத்தியில் இன்று ஆட்சி மாற்றம் ஏன் வர வேண்டும் என்பதில் அனைவரும், அனைத்து தரப்பு மக்களும் தெளிவாக இருக்கிறால் என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னு சொல்ல. முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பும் தேவை, அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரமும் தேவை. எதனாலன்னா நடுத்தர வர்க்க ஏழை எளிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரங்களை கொடுத்துட்டு இருந்தது அரசு நிறுவனங்களில் கிடைக்கும் வேலைகள் தான். கடந்த 5 வருஷத்துல எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு? இவர்கள் வர்றப்ப 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்துச்சு. இப்ப வரைக்கும் எதுவுமே நிரப்பல. இப்ப கடைசியா 2,000 பேர்கிட்ட வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம இருந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆசிரியராக இருப்பார், இல்லை என்றால் வேற ஏதாவது செவிலியர்களா இருப்பால். பெண்களுக்கு அனைவருக்கும் ஏதாவது ஒரு வேலை, அரசு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். வேற என்ன வாழ்வாதாரங்கள்? அவர்களுக்கு வாழ்வை மேம்படுத்த வேற என்ன வாழ்வாதாரங்கள் இருக்கும்? ஒன்றுமில்லை. சுகாதார பணியாளர்கள் சென்னையில கிட்டத்தட்ட 1000கணக்கானோர் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிய சுகாதார பணியாளர்கள். அந்த பெண்களை எல்லாம் கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருடம் அவர்களுடைய உழைப்பை மொத்தமாக உறிஞ்சிவிட்டு இன்று அவர்களை தூக்கி வெளியே அனுப்பி ஒரு தனியார் கம்பெனி கொடுத்துட்டாங்க. ஒண்ணு இல்ல, நீங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை தனியாருக்கு கொடுங்க. இங்க இருக்கிற பணியாளர்கள் நம்ம பணியாளர்கள் தானே, அவங்க நமக்காக தானே 10-15 வருஷமாக வேலை பார்த்து அவங்களுடைய மொத்த உழைப்பையும் கொடுத்தார்கள். அவர்களை தூக்கி வெளியே போட வேண்டிய அவசியம் என்ன? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க கொடுங்க. திடப்பொருளை நீங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க பிரிச்சு மேனேஜ் பண்றதுக்கு தனியாருக்கு கொடுங்க. நீங்க ஏன் வேலை பார்த்த வேலையாட்களை வெளியே கொடுங்க? அப்ப அவங்க ஒரு தனியார் கம்பெனி வந்தால் அவர் என்ன செய்வார்கள்? அவர்கள் வேற மாநிலத்திலிருந்து வேற இடத்துல இருந்து ஒரு சீப்பான லேபரை கொண்டு வந்து கம்மியான செலவுக்கு கம்மியான ஒரு வேலை வாய்ப்புக்கு கொண்டு வந்து இங்க இருக்கிற பணியாளர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் நீங்க கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய முதலீடுகளா? வெளிநாட்டிலிருந்து லட்சக்கணக்கான கோடி முதலீடுன்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பும் கொடுக்கவில்லை. இங்க சாதாரணமாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த எந்த வேலை வாய்ப்புகளும் கொடுக்கவும் இல்லை. நம்மகிட்ட பொதுவா நீங்க எல்லாம் கலத்துட்டு போறப்ப நீங்க பொதுவா நம்மகிட்ட எல்லாம் பேசுறது எந்த விதத்திலும் நீங்க எதுலயும் இந்த உங்க கட்சியில நீங்க எப்படி சீனியர்ஸ் வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, எப்படி சீனியர்ஸ் இல்லையே நீங்க என்ன பண்ண போறீங்க? நண்பர்களே, நீங்க எதுக்கும் கவலையே பட வேண்டாம். நம்ம கட்சியில நீங்கள் எல்லாம் பொதுமக்களை சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு இருக்கிற திமுகவில் ஒரு பெரிய சீனியர் யாராவது சொன்னீங்கன்னா ஒருத்தரை சொல்லிக்கலாம். திரு கே நேரு இருக்கிறாரு. அவருடைய 89 இருந்து அவர் எம்எல்ஏவா இருக்காரு நினைக்கிறேன். 81 இருந்து 5 தடவை எம்எல்ஏ, 4 முறை தோற்றிருக்கிறார். மொத்தம் 9 தேர்தலை சந்திருக்கிறார். அந்த 9 தேர்தலை சந்தித்த ஒரு கே நேரு அவர்கள், அவருடைய அனுபவம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேல 35 வருட அரசியல் அனுபவம். அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவ்வளவு பெரிய சீனியர் அவருடைய மொத்த அனுபவத்தையும் எதில் பயன்படுத்தினார் என்றால் மக்கள் நலனிலா இல்லை.
அவருடைய மொத்த குடும்ப சொத்தையும் வளர்த்திருக்கிறார். அடுத்து இப்ப இந்த 3 மாசமா 4 மாசம் இடியிலிருந்து 3 லெட்டர் வருதுன்னு நீங்க பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு சீனியர் இன்னைக்கு இருக்கிற தமிழக அமைச்சர்களா இருக்கிறவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, யாராவது ஒருத்தர் மக்கள் நலனை மற்றும் அவங்களுடைய அனுபவத்தை மக்கள் நலனுக்காக செலவு பண்ண ஒருத்தரை சொல்லுங்க. நீங்க களத்திற்கு போறப்ப நீங்க ஃபேஸ் பண்ற முக்கியமான கொஸ்டின் இதா இருக்கும். மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் வந்தால் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் எந்த விதத்திலும் இதை பற்றி ஒரு நொடி கூட யோசிக்கவே வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் இது முதல் தேர்தல். இந்த முதல் தேர்தல் முத்தான தேர்தலாக இருக்கும். ஒரு நல்லவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும், ஒரு பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த ஒரு 30 ஆண்டுகளாக எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது. கரூர் சம்பவத்தை எப்போ நம்மளுடைய தலைவர் தவித்த தவிப்பு நாங்கள் யாரும் அதை மறக்கவே முடியாது. ஒரு நல்லவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார், ஒரு நல்லவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த நல்லவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த 26 தேர்தல் மட்டும்தான் காத்திருக்கிறது. நான் இப்ப சொன்ன மாதிரி 40% இல்லை, அதற்கு மேலும் நமக்கு வாக்குகள் அதிகமாக வரும். இந்த 2026 ஒரு அரசு, இது இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும். இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும். யாரை எந்த துறையில் உட்கார வைத்தால், எந்த துறையில் யார் அமைச்சராக இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த துறைக்கு நல்லது செய்வார் என்பதை தலைவர் தேர்ந்தெடுப்பார். ஒவ்வொரு நாளும் எங்களை எப்படி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் மானிட்டர் பண்ணுவார். 2026 மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். தைரியமா போய் வேலை செய்யுங்க. 2026 நம்மளான ஆட்சி. இந்த விசில் இப்போ இல்ல, கடைசி வரைக்கும் பறக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.